வணக்கம். இயற்கை சுபகிரகமான குரு ஒரு ஜாதகத்துல எப்போது நன்மை தருவார், எப்போது தீமை செய்வார்? ஒரு கண்ணோட்டமா பார்க்கும்போது, குரு 1, 5, 9 என சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்கள்ல அமர்ந்து இருக்கும்போதும், பாவகிரகங்களான சனி, ராகு, கேதுவுடைய நெருக்கமான தொடர்பை பெறாத பொழுதும் அவர் நன்மை செய்ய கடமைப்பட்டவர். குரு எப்போது தீமை செய்வார் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கும்போதும், குரு மற்றொரு சுபரான சுக்கிரனோடு சேர்ந்து சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கும்போதும், குரு ராகுவோடு நெருக்கமாக தொடர்பில் இருந்து சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கும்போதும், மகர ராசியில குரு நீச்சமடைவார். அப்படி நீச்சமடையக்கூடிய குரு மகரத்தில் இருக்கும்போது அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சந்திரனும் அல்லது சூரியனோ அஸ்தங்கம் படுத்திருந்தாலும் அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருந்தாலும் அதிக அளவு தீமையை தரக்கூடிய அமைப்பை பெறுகிறார். சுபகிரகமான குரு 1, 4, 7, 10 சொல்லக்கூடிய கேந்திர பாவங்களில் இல்லாமல் இருக்கும் போதும் நன்மை செய்ய கடமைப்பட்டவர்.